எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். யூடியூப்ல நிறைய ஃப்ரீ டெஸ்ட் பேச்சஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னென்ன டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கும் நான் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை போல் படிக்கக்கூடிய நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தமிழுக்கு வின் அண்ட் ஷைன் ஐஏஎஸ் அகாடமி, செகண்டு ஸ்டடி மோர் அகாடமி, இந்த 2 அகாடமியுமே பார்த்தீங்கன்னாக்கா நான் டெலிகிராமில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அவங்க கொஷின்ஸ் அப்படிங்கிறத நமக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் யூடியூப்லேயே கொஷின்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும் அப்படின்னாக்கா டிஎன்பிசி கணேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூடியூப் சேனல்ஸை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தமிழுக்கு இந்த 3. நெக்ஸ்ட்டு சந்தோஷ் மணி அகாடமி, இது வந்து ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச் தான். இது வந்து 3த்துக்குமே சேர்த்து தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் இது 3த்துக்குமே சேர்த்து நான் ஒரே ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது சந்தோஷ் மணி அகாடமி. இது எல்லாமே முடிஞ்சது அப்படின்னாக்கா மேக்ஸு. ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 25 கொஷின்ஸ் அப்படிங்கிறதுனால ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய டெஸ்ட் பேட்சஸ் அப்படின்னாக்கா மொத்தம் 3 தான். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது மொத்தமாக 50 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் எனக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வரும். பட் என்னாலேயே இந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னாக்கா கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்களும் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் யூடியூப்பில் அப்படியே கொஷின்ஸ் டிஸ்பிளே ஆகுது அப்படின்னாக்கா அது 2 சேனல் ஃபாலோ பண்ணுறேன். ஒன்று வந்து மேக்ஸ் வித் எம்எம்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச், செகண்ட் வந்து உமா டிஎன்பிசி மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்ட் பேட்ச். இது எல்லா டெஸ்ட் பேட்சுமே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெஸ்ட் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.